ரேங்க் ஒன் பென்ஷன் அந்த ஸ்கீம் முதல்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறமா என்ன காரணத்தினால் எடுக்கப்பட்டது? சார் ஒரு 10 வருஷமும் நம்முடைய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பே கமிஷன் ஒன்று வைக்கிறாங்க. பே கமிஷன் வந்து ஒரு பார்ப்பீங்க நீங்கள். இப்போ 7வது பே கமிஷன் வந்து 2014-15 வந்து 2வது இப்போ கொடுத்தாங்க 7வது பே கமிஷன். ஒரு 10 வருடங்களையும் ஒரு பே கமிஷன் அமைக்கப்படும். அந்த பே கமிஷனில் வைக்கக்கூடிய முக்கியமான விவாதம் என்னன்னா, இன்றைக்கு உள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவங்களுக்கான ஊதியங்கள் சரியாக இருக்கிறதா ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்கிறாங்களா, ஊதியத்துக்கு ஏற்ற வேலையை பார்க்குறாங்களா, இப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் உள்ளவங்களுக்கும் இராணுவ சிவிலியன்ஸ், அதாவது டிஃபென்ஸில் உள்ள சிவிலியன்ஸ், டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ்னா இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேலை பார்க்குறவங்களுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய போர், பனிப்போர் ஒன்று நடந்துட்டு இருக்கும். இந்த பனிப்போர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு வந்து 24 hours டியூட்டி. ஆனால் ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து 6 மணி நேரம் தான் வேலை பார்ப்பான். அங்கே உள்ள ஒரு மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து சூப்பர்டென்ட் ரேங்கோ இல்லை வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ரேங்கோ இருக்கும். அப்போது இவருக்கும் அவருக்கும் இடையில வந்து நான் வந்து 7வது ரேங்க்ல இருக்கிறேன், அவனும் 7வது ரேங்க்ல இருக்கான், என்னை விட அவன் எப்படி பெரிய ஆளாரான் அப்படின்ற ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து அவன் உயிரோடு இருப்பாங்கிறதுக்கான அஷூரன்ஸ் கிடையாது. ஆனால் டிஃபென்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியாக புரியாது, சிவிலியன்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. அது வந்து உளவியல் காரணம். அது இப்போது ஓஆர்ஓபி அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து ஒரு இராணுவத்தில் ஹவில்தார் அப்படின்னு ஒரு ரேங்க் இருக்குது. அந்த ஹவில்தாரில் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு வந்து போன வருஷம் ரிட்டையர் ஆகாமல் இந்த வருஷம் ரிட்டையர் ஆனாலும் அதுக்கு அடுத்த வருஷம்னா ஒரு வருஷம் ரிட்டையர் ஆகக்கூடியவங்களுக்கு வந்து ஊதியங்கள் பெருக பெருக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ ஹவில்தாருங்கிற ரேங்க்ல எடுத்துட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் இருக்கும், நேற்றுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து அதோட பல மடங்கு அதிகமான பென்ஷன் வரும். இது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஏற்கப்பட்ட நியதி. அப்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதையாக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஹவில்தார் ரிட்டையர் ஆனால் ஹவில்தாருக்கு இதுதான் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போது நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் ஹவில்தார் ஆனாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, நேற்றுக்கு ரிட்டையர் ஆனாலும் சரி, ஒரு பெனிஃபிட், இதுதான் பெனிஃபிட்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபிக்ஸேஷன் அரசாங்க ஊழியருக்கு கிடையாது, சிவில் ஊழியர்களுக்கு கிடையாது. ஏன்னா சிவில் ஊழியருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அப்போது இந்த வித்தியாசம் வந்து 1971-72 வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த வித்தியாசமே இருக்கக்கூடாது அப்படின்னா 1 ரேங்க் 1 பென்ஷனை எடுத்துட்டாங்க. எடுத்து நார்மல் சிவிலியனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, சிவிலியன் எம்ப்ளாயிக்கும் டிஃபென்ஸ் எம்ப்ளாய்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லி 72-73 எடுத்துட்டாங்க. இது எடுத்ததுனால என்னாச்சு, 4th பே கமிஷன்ல வந்து எடுத்துட்டாங்க. இது எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸில் உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டதாக அவங்க வந்து அதை உணர்ந்தாங்க. உணர்ந்து இந்த 40 வருஷமா அதை போராட்டம் நடத்திட்டு இருக்கு. ஒரு அரசாங்கமும் ஒரு தரையும் அவங்க பதவியில் ஏறும்போது 1 ரேங்க் 1 பென்ஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. 40 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆகின ஹவில்தார் இன்னைக்கு ரிட்டையர் ஆன ஹவில்தாருக்கு சமமான பென்ஷன் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, மாற்றி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் 40 வருஷம் முன்னாடி என்ன வாங்கினாரோ அதே தான் வாங்கிட்டு இருப்பாரு. அதாவது 1 ரேங்க் 1 பென்ஷனை நீக்கினதுனால இப்போ வந்து அன்னைக்கு 48 ரூபா ரிட்டையர் ஆயிருந்தா வச்சுங்களேன், அதே 48 ரூபா தான் இன்னைக்கு பென்ஷன் இருக்கும். இப்போ சிவிலியன் டிஃபென்ஸ், சிவிலியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய கோரிக்கை இது என்னன்னா வந்து மன கிளேசம் என்னன்னா, எங்களுக்கு மாத்திரம் அப்படித்தானே, அப்ப அவங்க மாத்திரம் என்ன சிறப்பு அப்படின்னா அதுல அவங்க உயிர் தியாகம் இருக்கு. அவன் வந்து தேசத்துக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சு நிக்கிறான். அதை பத்தி பேசலாம். அதை பத்தி 4th பே கமிஷன்ல பேசல, 5th பேசல, 6th பேசல, 7th பேசல. ஆனா இன்னைக்கு ரிட்டையர் ஆகிற சிவிலியன்ஸ்ல, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் கூட நல்ல பென்ஷன் கிடைக்கிறது, அது மாதிரி எல்லாம் கூட இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் 30 வருஷமா கூட பென்ஷன் வாங்குறவங்க நல்ல பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சார் பென்ஷனுக்கும் வந்து பே கமிஷன்ல ரீஃபிக்சேஷன் உண்டு சார். பென்ஷனுக்குமே வந்து பென்ஷனுமே எடுத்தீங்கன்னா பே கமிஷன்ல பென்ஷன் எம்ப்ளாயிஸுக்கும் ரீஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அதை ஃபிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிட்மெண்ட் வந்து இருக்கும். ஆனால் இந்த உயிர் தியாகத்தை மதிக்கிறதுக்காக 1 ரேங்க் 1 பென்ஷன்ல அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது வந்து யாருக்கு ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ராணுவ வீரனுடைய விதவை இருப்பா பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும்.
ஸோ இது வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக வந்து ஓடிட்டு இருக்கு. அப்போ லாஸ்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு 500 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இதை அவங்க கொண்டு வரல. சரி, இது கொண்டு வரதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய தொகை வந்து வெளியே போகும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பென்ஷன் ஃபிக்சேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய விஷயம். 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்தோடனே, என்டிஏ கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா, 1 rank 1 பென்ஷன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்க, இன்னைக்கு சற்றே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 12,000 கோடி ரூபாய் அதிகமான தொகை தேவைப்பட்டிருக்கு. 500 கோடி எங்க இருக்கு, 12,000 கோடி எங்க இருக்கு. இந்த விஷயம் செய்யக்கூடிய விஷயம். ஆனா நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு அரசு, அது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸ்ல உள்ளவங்களுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்கு இருக்கும்னா, பியூரோக்ராட்டுக்கு இருக்கும். ஒரு தேசியவாதிக்கு இருக்காது, ஒரு பியூரோக்ராட்டுக்கு இருக்கும். காங்கிரஸ் bureaucrat driven party. They had that attitude. NDA is a nationalist driven party. So they have changed it. இதான் சார்.